இருசக்கர வாகன விபத்து, வாலிபர் பலி, உறவினர்கள் சாலை மறியல். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்த தடிக்கல் கிராமத்தை சேர்ந்தவர் தமிழரசன், 27. இவரது மனைவி மேகலா. இவர்களுக்கு 10 மாதத்தில் ஆண் குழந்தை உள்ளது. தமிழரசன் கெலமங்கலம் தனியார் கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்தார். நேற்று மாலை பஞ்சப்பள்ளியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். சின்னாறு அணை அருகே சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் நிலை தடுமாறியதில் வாகனத்தில் இருந்து கீழே விழுந்தவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த பஞ்சப்பள்ளி போலீசார் தமிழரசனை உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் நேற்றிரவு தமிழரசனின் உறவினர்கள் பஞ்சப்பள்ளி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தமிழரசன் விபத்தில் மர்மம் இருப்பதாகவும் விபத்து ஏற்படுத்தியவரை உடனே கைது செய்ய வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலக்கோடு டிஎஸ்பி ராஜசுந்தர் நடத்திய பேச்சுவார்த்தையை ஏற்று உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சைடு கேட்கும்போது, சார் நீங்கள் வந்து பாடியை மட்டும் விட்டு இருக்கிறீங்களே, ஏன் சார் வண்டி ஃபோன் எடுத்துகிட்டு போறீங்கன்னா, நீங்கள் கேஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் கேஸ் கொடுக்காம நீங்கள் எப்படி சார் எடுத்துகிட்டு போனீங்கன்னு நான் கேட்டேன். நான் அதான் வந்து அடிப்பட்ட பையனை பாருங்கள், எவ்வளோ பிளட் லாஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பையனை கவனிக்கல. அவனுடைய ஃபோனாகவும் அவனோட வண்டியாகவும் நாங்கள் கேஸ் கொடுக்காம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாடி மார்க் பண்ணணும். பாடியை மார்க் பண்ணிட்டு தான் சார் வந்து அவங்க வந்து பாடி எடுத்துகிட்டு போகணும் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு சொல்லிட்டு. ஆனால் வந்து எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கல. நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு வந்து கேஸும் கொடுக்கல. கேஸும் கொடுக்காம வண்டியையும் பையனை மட்டும் அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போகணும். வண்டி மட்டும் எப்படி சார் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு எது சார் சொல்லுங்கள் நீங்களே. இதுக்கு ஒரு நீதிக்கு எங்களுக்கு வேணும். பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் ஆப்போசிட் வண்டி அடிச்சதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்குது. இது வரைக்கும் 5 மணிக்கு நடந்த விஷயம் பாருங்கள், 9:15 ஆகுது. இது வரைக்கும் எதுவுமே பண்ணல சார். எங்கிட்ட வந்து சமரசம் தான் பேசுகிறாங்க. அவங்கள பேசுறவங்க வச்சு சமரசம் தான் பேசுகிறாங்க தவிர்த்து அவங்க பக்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த பூவத்தி போயிட்டு தமிழரசன் என்ற பையன் ஊருக்கு தடிக்கல் திரும்பி வந்திருக்கிறான். வரும்போது பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ நேரம்னால மாலை 5 மணி. 5 மணி அளவில் மேலுக்கு வரும்போது கீழே இருந்து 3 வண்டி வந்திருக்கு. ஒன்று ஜோஸ்து, ஒன்று டாடா ஏசி, ஒரு கார் வந்திருக்கு. ஆனால் இந்த 3 வண்டிக்குள்ளே எந்த வண்டி டச் ஆச்சுன்னு யாரும் பார்க்கல. ஆனால் இங்கே வந்து பாடி வந்து விழுந்திருக்கு. அந்த விழுகும் போது போலீஸ்கார் தகவல் சொல்லி, காவல்துறை அதிகாரிக்கு தகவல் சொல்லி அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்போது பையன் இறந்துட்டான். இறந்த உடனே வண்டியை டூலரும் செல்லு மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸ்டேஷனுக்கு. ஆனால் பையன் இங்கே இருக்கான். அங்கேருந்து வந்து சார் என்ன ஆச்சுன்னு கேட்டால பையன் லெஃப்ட்டில் போய் கரண்ட் மரத்துக்கு ஏறி அடித்து விழுந்துட்டான். ஆனால் யாரும் அவனை டச் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதில் எது உண்மை எது எதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இருந்ததை பார்த்தா லெஃப்ட்டில் எங்கேயுமே அடிப்படல. டூலர் பார்த்தீங்கன்னா அதில் ரைட்டில் மட்டும்தான் இண்டிகேட்டர் அடிப்பட்டு இந்த இது டூமெல்லாம் வந்து உடஞ்சிருக்குது. நெட்டு ரோட்டில் தான் வந்துருக்குது ஆனல் பெண்டு. ஆனால் இது லெஃப்ட்டில் ஒன்று தான் கரண்ட் மரத்துக்கு அடிச்சிருந்தா வந்து லெஃப்ட்டில் தான் அடிபட்டுருக்கணும். சரிங்களா? ரைட்டில் தான் அடிபட்டுருக்குது. ரோட்டில் தான் எல்லாம் தரைஞ்சிருக்குது. லெஃப்ட்டில் எந்த இடத்துலையும் வந்து அடியில் வந்து பாருங்கள். சரிங்களா? அது வந்து எங்களுக்கு சரியான ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து இது என்ன உண்மை என்னன்றது எங்களுக்கு தெரியணும் சார். எங்களுக்கு